ஆயுத எழுத்து நீட்சி பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. அமைச்சர் மீது லஞ்ச புகார் தேவை விசாரணையா புறக்கணிப்பா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு முன்வந்திருக்கிறது. மீண்டும் சில காகிதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன, சில ஆவணங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த குட்கா பான் மசாலா விவகாரத்தில் தான் இந்த சர்ச்சை தொடர்ந்து எழுந்திருக்கிறது. 2013 இந்த பொருட்கள் குட்கா, சுப்பாரி, பான் மசாலா போன்ற விஷயங்களை தமிழகத்தில் விற்கக்கூடாது என்று அதிமுக அரசு 2013 தடை செய்தது. அதை தொடர்ந்து ஆனாலும் கூட பல்வேறு இடங்களில் இது முழுமையாக விற்கப்பட்டு வருகிறது, எந்த தடையும் இல்லாமல் அது நடந்து கொண்டே இருக்கிறது என்ற புகார்கள் வந்து கொண்டே இருந்த நிலையில் 2016ஆம் ஆண்டுல ஒரு வருமான வரித்துறை ரெய்டு நடக்கிறது. அந்த வருமான வரித்துறை ரெய்டுல சில முக்கியமான இந்த குட்கா பான் மசாலா கம்பெனிகள் கிட்ட இந்த ரெய்டு நடத்தப்படுகிறது. அந்த ரெய்டுல அந்த வருமான வரித்துறை சோதனையில் பல ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்ற விஷயம்தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த ஆவணங்களில் தமிழகத்துடைய பல்வேறு முக்கிய காவல்துறை அதிகாரிகள், அமைச்சர் உட்பட பல்வேறு நபர்கள் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. என்ன குற்றச்சாட்டு என்றால், இந்த குட்கா நிறுவனங்களிடம் லஞ்சம் பெற்றார்கள், அந்த குட்கா பான் மசாலா போன்ற பொருட்களை தமிழ்நாட்டில் தொடர்ந்து விற்பனை செய்ய அனுமதி கொடுப்பதற்காக இது போன்ற லஞ்சம் பெறப்பட்டது. தமிழகத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சர் தொடங்கி, சென்னையுடைய காவல்துறை ஆணையர் தொடங்கி, அசிஸ்டன்ட் கமிஷனர் தொடங்கி பல்வேறு காவல்துறை அதிகாரிகளுக்கு இதில் பங்கு இருந்திருக்கிறது, சுகாதாரத்துறை அமைச்சருக்கே பங்கு இருந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இந்த ஆவணங்களின் மூலம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதை இன்று சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்றும் கூட எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். ஆனால் விவாதத்திற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வெளிநடப்பும் செய்திருந்தார்கள். இந்த ஒரு விவகாரம், இந்த ஆவணங்களில் உண்மை இருக்கிறதா, அமைச்சர் மீது உடனடியாக ஒரு விசாரணை, குறைந்தபட்சம் ஒரு விசாரணை ஏற்படுத்தப்பட வேண்டுமா என்ற பல்வேறு கேள்விகள். இந்த ஆவணங்கள் தொடர்பாக வருமான வரித்துறையே கடந்த ஆகஸ்ட் மாதமே தமிழக அரசாங்கத்திற்கு கடிதமும் எழுதியிருக்கிறது. நீங்கள் இது குறித்து விசாரிங்கள் என்று சொல்லி. இதுவரை ஏன் நடவடிக்கை இல்லை என்பதுதான் பிரதானமாக எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது. இது பற்றி விரிவாக இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் இணைகிறார். அதே போல தமிழ் மாநில முஸ்லிம் லீகுடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். சாமான்களின் பிரதிநிதியாக திரு அகிலன் அவர்களும் நம்மிடையே இணைகிறார். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ஷேக் தாவூத் அவர்கள்ட்ட தொடங்கணும்னு நினைக்கிறேன். வரி வரியா அவங்களோட அந்த நிறுவனத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. வருமான வரித்துறையால் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள். GEHMRJ கேஷ் டு ஹெல்த் மினிஸ்டர் 14 லட்சம், ஹெல்த் மினிஸ்டர் தீபாவளி 14 லட்சம் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. கார்பரேஷன் அதிகாரிகள் கவுன்சிலர்ஸ் கிட்ட கார்பரேஷன் போடப்பட்டிருக்கு. சென்னையுடைய கமிஷனருடைய இதுன்னு போட்டு ஏசிபின்னு போட்டிருக்கு, சிசிபின்னு போட்டிருக்கு. அனைவருக்கும் இவ்வளோ தேதி வாரியா போட்டு இவ்வளோ பணப்பட்டுவாடா நடந்தது அப்படின்னு அந்த நிறுவனத்தில் கைப்பற்றிருக்கக்கூடிய ஆவணங்கள். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் திரு ஷேக் தாவூத்? விசாரணை நடத்தாம இதுல வேற என்ன செய்ய முடியும் அடுத்த கட்டம்? இல்லை, அதாவது இப்போ நம்ம சாதாரணமாக வருவாய்த்துறை ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்க சோதனை நடத்துகின்ற பொழுது அதன் அடிப்படையில் கிடைக்கின்ற ஆவணங்களை வைத்துக்கொண்டு அப்போ அவங்க வழக்கு தொடர்றதோ வழக்கு தொடராமல் இருக்கிறதோ அதனுடைய நிலைகளை தொடர்ச்சியாக அவங்க செயல்படுத்தணும். அது சம்பந்தப்பட்ட துறைகள் மூலமாக அவங்க அதை செயல்படுத்தணும். அப்படி துறைகள் மூலமாக செயல்படுத்தாமல் நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கோம், அந்த கடிதம் மூலமாக அவங்க அதை செயல்படுத்துவாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டோடையும், அதே நேரத்தில் இந்த ஆவணங்கள் இப்போ நம்ம கைகளில் இருக்கிற ஆவணங்கள் அதுக்கு பூரண ஆதாரமாக அது இருக்குமா? இப்போ அதே மாதிரி அதான் அதை எழுதி வச்சு யாரை விசாரிக்கணும்? இல்ல யாரை விசாரிக்கணும்? யார்கிட்ட பேப்பர் கிடைச்சதோ அவரை தானே விசாரிக்கணும். இல்ல அவங்க இது தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சம்பந்தப்பட்ட இல்ல, அது எதா இருந்தாலும் மீது விசாரணை எளிதான காரியம் இல்ல. இப்ப நம்ம வீட்டுல என் வீட்டுல சோதனை நடத்தி ஒரு பேப்பர் எடுத்திருக்கீங்க, என்கிட்ட இருக்கு அந்த பேப்பர், நான் அதுல எல்லார் பேரையும் போட்டு எழுதி வச்சிருக்கேன், இத்தனை லட்சம் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. முதல்ல நான் எப்ப கொடுத்தேன், எந்த தேதியில எங்கே வச்சு கொடுத்தேன்னு என்னைய விசாரிச்சா தானே அது வெளியே வரும். அது இல்லாம இந்த பேப்பர் இருக்கு, நீங்க அமைச்சரை விசாரிங்க, அதுல இருக்க பேர்களை விசாரிங்க அப்படின்னா இது எந்த வகையில நியாயம்? சரி, அவங்க நீங்க சொல்றதுபடி அவங்களே இந்த விஷயத்தை விசாரிச்சிருக்கணும் இல்லையா? வருமான வரித்துறை யார்கிட்ட எடுக்கப்பட்டதோ வரித்துறை விசாரிச்சிருக்கணும். அவங்க விசாரிக்க தவறிட்டாங்க, தங்களுடைய கடமையில தவறிட்டாங்கன்னு வச்சுப்போம், நம்ம விசாரிப்போம். இல்ல எதுக்கு? அதாவது இப்ப யாராவது பேப்பர் எழுதி வச்சுட்டா அந்த பேப்பருக்கு நீங்க உடனே அது சம்பந்தப்பட்ட இப்ப யார் பேரையும் எழுதி வச்சிருக்காங்கன்னா நீங்க பாட்டுக்கு அந்த பேப்பர் இருக்கு, அதனால பேப்பர்னால உங்களை விசாரிக்க வாங்கன்னு கூட்டு போயிட முடியுமா?
அது உங்களுக்கு நீங்க அடிப்படை இல்ல அடிப்படை ஆவணங்கிறதா இது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டதுன்னு நானும் சொல்லல. எதுக்கு அது அப்படி இல்லாத போது இல்லங்க நீங்க விசாரணை நடத்தினா தான ப்ரூவ் பண்ண முடியும். அது யாரை விசாரிக்கணும்? யார் எழுதி வச்சாரோ அவரை கூப்பிட்டு நீங்க விசாரிக்க வேண்டியதானே. அதுதாங்க வருமான வரித்துறை இதில் தவறி விட்டது நீங்க சொல்றீங்க. வருமான வரித்துறை இதில் தவறி விட்டது நீங்க சொல்றீங்க. வருமான வரித்துறை ஏன் விசாரிக்கலன்னு கேக்குறீங்க. நியாயமான கேள்வி. அவங்க விசாரிக்காம போட்டோம் நம்ம விசாரிப்போம். இல்ல யார்ட்ட இருந்து ஆவணம் கிடைச்சதோ அவர்தானே அதுக்கு பதில் சொல்லணும். அந்த ஆவணத்தை வச்சிருந்தவர் தானே அதுக்கு பதில் சொல்லணும். தமிழ்நாடு காவல்துறை அந்த ஆவணத்தை வைத்திருந்த நபரை கூப்பிட்டு விசாரிக்கணும். இல்ல அது என்ன அவர் சம்பந்தப்பட்ட அந்த துறை சம்பந்தப்பட்ட துறை அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம். அவரை கூப்பிட்டு விசாரிச்சு எப்ப கொடுத்த, ஏதா கொடுத்த, யார வச்சு கொடுத்த, எத்தனை மணிக்கு கொடுத்த, 100 ரூபாயா கொடுத்தியா, 500 ரூபாயா கொடுத்தியா, 1000 ரூபாயா கொடுத்தியான்னு கம்ப்ளீட்டா லிஸ்ட் எடுத்து அவர்ட்ட வாக்குமூலம் வாங்கி ஏங்க அவர்ட்ட அந்த வருமான வரித்துறை இல்ல ஒரு விஷயம் நீங்க நடுநிலை யாரா பேசுங்க. அப்படி வருமான வரித்துறை அவர்ட்ட இருந்து ஏன் வாக்குமூலம் வாங்கல? நான் இந்த அமைச்சருக்கு இவ்வளவு கொடுத்தேன்னு வாக்குமூலம் வாங்கியிருக்காங்களா? அவர் சொன்ன விஷயங்களை தான் எழுதியிருக்காங்க. இந்த கடிதத்துல அவருடன் செய்த விசாரணையை குறிப்பிட்டு தான் இந்த கடிதம் வந்து ஆகஸ்ட் மாதம் தமிழக அரசாங்கத்துக்கு எழுதப்பட்டிருக்கிறது. கேட்கப்பட்ட கேள்வி என்ன? Please explain what this ledger is. Please go through the ledger extracts given in annexure 1 and acknowledge the same. Offer your explanation அப்படின்னு அந்த நபரிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. அவர் சொல்லக்கூடிய பதில் தான் என்னன்னா பேஜ் நம்பர் 87ல இந்த சீரியல் நம்பர் போட்டிருக்கக்கூடிய விஷயத்துல it shows the expenditure incurred on a monthly basis in respect of cash paid to Health Minister of Tamil Nadu. It was paid through Mr. Rajendran. Description GEHMRJ indicates general expenses Health Minister Rajendran. இதெல்லாம் வாக்குமூலம் தான். இல்ல அதான் சரி இப்படி எழுதுனா அவர் அவங்க மேல வழக்கு தொடுத்திருக்கலாம். அந்த வழக்கு மூலமாக அவருக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். அதையெல்லாம் யாருமே செய்யலையே. இந்த பேப்பர்ல ஒருத்தர் வாக்கு மூலமாக கொடுத்தாருன்னு நீங்க வச்சிருக்கீங்க. அந்த பேப்பரை சட்டப்படியான நடவடிக்கைகள் அந்த துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல? அந்த துறை ஏன் செய்யல? அதை செய்யாம இங்க அரசுக்கு அனுப்பி இருந்தா அரசு அது சம்பந்தமான நடவடிக்கைகள் அடுத்த கட்டம் என்ன இருக்குங்கிறத அவங்க பார்ப்பாங்க. உண்மையிலே அது இருந்தா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. நடவடிக்கை எடுக்காம இருக்க மாட்டாங்க. வருமான வரித்துறை இதை விசாரிச்சிருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய முதற்கட்ட பார்வை நான் புரிஞ்சுக்கிறேன். அமெரிக்க நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் இந்த விஷயத்தை எழுப்பியிருக்கிறாரு. வெளியில வந்து அமைச்சர் மேல வந்து கொலை வழக்கு செய்யணும், அட்டெம்ப்ட் மர்டர்லாம் வந்து வழக்கு பதிவு செய்யணுன்ற அளவுக்கு கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. அவ்வளோ கடுமையான விஷயங்களை சொல்லக்கூடிய அளவிற்கு வெறும் ஒரு டைரி என்ட்ரியை வச்சு நம்ம வந்து சொல்லிட முடியுமா? அது வந்து ஒரு அடிப்படை ஆதாரம் ஆகுமா? அது மட்டுமே அடிப்படை ஆதாரமாக இருக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக மக்கள் பிரச்சனையை எழுப்ப வேண்டிய எதிர்க்கட்சிகளின் கடமை. எங்களது காங்கிரஸ் கட்சி தலைவர் ராமசாமி உட்பட ஸ்டாலின் அவர்களும் இதை எழுப்பியிருக்காங்க. அதை சட்டமன்றத்தில் எழுப்ப விடாமல் செய்துன்னா மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கு. அவங்களுக்கு மடியில் கனம் இல்லைன்னா பேசலாம். இல்லை இதில் வந்து இதற்கான ஆதாரங்கள் தவறுன்னு கூட சொல்லலாம். ஆனால் அதை சொல்வதற்கு கூட தகுதியற்ற ஒரு அரசு. இதாவது இது உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இதாவது இதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யார் வேணாலும் டைரியில் எழுதி பண்ணலாம். முதல்ல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் வருமான வரித்துறை இன்னும் விசாரிக்கூடாதுன்னு கூட அவர் கேட்டாரு. வருமான வரித்துறை நோக்கம் வந்து குட்கா விற்பதோ லஞ்ச ஊழலை பிடிப்பதோ வருமான வரித்துறையோட நோக்கம் இல்லை. அவங்க வந்து யாரை ரைட் பண்றாங்களோ அவர்கள் ரைடுக்கான வருமான வரித்துறைக்கான வரிகளை கட்டினார்களா இல்லையா, அது மட்டுமே அவரோட நோக்கமா இருக்கும். நம்ம பல கேசஸ்ல பாத்துருக்கோம். ஒரு ஐடி ரேட்ல தொடங்கி அவங்க அதை வந்து என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் ரெஃபர் பண்ணுவாங்க, இல்ல சிபிஐக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, கிரிமினல் கேஸா மாத்துவாங்க. அப்படி செஞ்சிருக்கலாமே, எதுக்கு தமிழக அரசுக்கு கடிதம்? அதுல அது சரியான கேள்வி கேட்டீங்க. இடிக்கும் சிபிஐக்கும் அனுப்பி இருக்கணும், அனுப்பி இருப்பார்கள் நிச்சயமாக. ஆனா இன்று மத்தியிலே ஆட்சி செய்கின்ற பிஜேபி அரசோ இது மேல அவங்களுக்கு வந்து லஞ்ச லாவண்யத்தை ஒழிப்போம் என்று சொன்னவங்க லஞ்சத்தை ஆதரித்துக் கொண்டு ஒரு பினாமி அரசு இங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து உள்ளங்கை மக்கள் மத்தியில நீங்க கேட்ட கேள்விக்கு தான் இது பதில். நீங்க சொன்ன நியாயமானது. கடந்த காலத்துல ஒரு இந்த மாதிரி நடக்குது. கேள்வியை சரியா புரிய வச்சிருக்கேன். நீங்க சொன்ன நீங்க தான கேள்வி கேட்டீங்க. அந்த கேள்வி தாங்க நான் திரும்பவும் சொல்றேன். வேற ஒண்ணுமே சொல்றேன். அதே வார்த்தைகளை உபயோகப்படுத்துறேன். நீங்க வேணா டேப்பை போட்டு பாத்துக்கோங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க சொன்னீங்க வருமான வரித்துறையுடைய வேலை இது இல்லைன்னு சொன்னீங்க.
அதனால நான் கேட்டேன் இத செஞ்சிருக்கலாம்னு சொல்லி கேட்டேன். நீங்க சொன்னீங்க நீங்க தான் சொன்னீங்க வருமான வரித்துறைக்கு இதெல்லாம் வேலை இல்லங்க. ஏனென்றால் வருமான வரித்துறைக்கு இதெல்லாம் வேலை இல்லங்க நீங்க தான் நான் சொல்வதை விட நீங்கள் சொன்னால் நான் சொன்னா ஒரு கட்சிக்காரன் சொன்னான்னு நினைக்கிறாங்க. நீங்க சொன்னா உண்மையை தானே சொல்லிருக்கீங்க. நான் உண்மையை சொன்னா நீங்க முதல்ல சொன்னதை மறுக்கறீங்க இப்போ. இல்ல நான் முதல்ல சொன்னது இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேள்வி வரணும்ன்றதுக்காக. நான் சொல்வதை விட நீங்கள் இந்த கேள்வி ஆமா உங்களுடைய வாயில இருந்தா இன்னும் அதற்கான அதிகாரத்துவமான இது இருக்குது. நாராயணன் சொன்னார்னா அவர் கட்சிக்காரர் சொல்ல அப்படிதான் பேசுவார். எதிர்கட்சிக்காரங்க இப்படிதான் பேசுவாங்க. மக்கள் நீங்க அப்ப உண்மையை சொன்ன நீங்க சொன்னது உண்மைதானே? எக்ஸலென்ட். நான் கேட்டது கேள்வி. உண்மை இல்லையா? நான் கேள்வி கேக்குறேன். கேள்வி இல்ல உண்மையா இல்லையா? அது உண்மையா இல்ல உண்மை இல்லாத கேள்விகளை கேட்டீங்களா நீங்க? நீங்க உண்மையான கேள்விகளா கேட்டிருக்கீங்க. நான் வரவேற்கிறேன். ஆனால இவங்க மத்திய அரசு நீங்க சொன்ன மாதிரி இத வச்சிருக்காங்க. நிச்சயமாக அனுப்பி இருப்பார்கள். அதை வைத்துக்கொண்டு ரெய்ட் எடுத்து செஞ்சிருக்காங்க. ஆனா அதற்கான கேஸை இந்த மத்திய பிஜேபி அரசு செய்யாது. லஞ்சத்துக்கு துணை போனவர்கள். ஓகே, அது உங்களோட குற்றச்சாட்டை நீங்க முன் வச்சிட்டீங்க. சூப்பர். நான் கேக்குற கேள்வி இப்ப என்னன்னா, இதே போன்ற பல டைரிகளை இந்த டைரியில வரக்கூடிய விஷயங்களை இந்த நாடு பார்த்திருக்கிறது. ஜெயின் ஹவாலா டைரியை நம்ம பார்த்திருக்கோம், சஹாரா டைரியை நம்ம பார்த்திருக்கோம். அந்த டைரி எல்லாத்திலுமே சஹாரா டைரியில மோடி அவர்கள் பேரும் இருந்தது, திக்விஜய் சிங் அவர்கள் பேரும் இருந்தது. அதை நம்ம விட்டுருவோம். நம்ம கேட்கக்கூடியது இது போன்ற டைரிகளில் இருந்து வரக்கூடிய ஆவணங்கள் நீதிமன்றமே ஜெயின் ஹவாலா கேஸ்ல என்ன சொல்லுது? we need corroborative evidence. வெறும் இத வச்சிட்டு நம்ம பேச முடியாது அப்படினு சொல்லுது. அப்ப நம்ம இத மட்டுமே வச்சிட்டு அமைச்சர் இத செஞ்சிட்டாரு அது செஞ்சிட்டாரு நம்ம சொல்ல முடியுமா? அதாவது ஒரு இதுவே அது வருமான வரித்துறை இருக்குது, போலீஸ்காரங்களே எழுதியிருக்காங்க. அப்படி இருந்தும் ஒரு preliminary investigation பண்ணி இது ஒன்றும் ஆதாரமே இல்லைன்னு சொன்னா கூட தவறு இல்லை. இல்ல பார்த்தோம் அவங்க கிட்ட போய் பேசணும், அதற்கான ஆதாரமே இல்லை. ஒரு அதை பத்திய பேசக்கூட இல்லாம என்ன செஞ்சிருக்காங்களா இல்லன்னு கூட தெரியாது. உண்மையிலேயே போலீஸ் ஏதாவது நடவடிக்கை எடுத்து, ஏன்னா போலீஸ் கமிஷனர் பேரே வந்திருக்குது, டிஜிபி பேர் அதே போலீஸ் கமிஷனர். பிறகு அவர் ஹோம் செக்ரட்டரிக்கு கடிதம் எழுதிருக்காரு. அது அப்ப அவர் மேலே தப்பு இருந்ததுன்னா அவர் கடிதம் எழுதுவாரா? அதான் இது ஸ்டாலின் அவர்கள் தெளிவா பதில் சொல்லிருக்காரு. அவரு அதாவது மத்தவன் நம்மளை காட்டுறதுக்கு முன்னாடி நான் ஆக்ஷன் எடுத்தேன்னு ஒரு அதுவும் முக்கியமாக தலைமைச் செயலகத்தில் ரெய்டு நடந்தப்பறம் தான் அதை எழுதியிருக்காரு என்பதை எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். சோ இது இந்த அரசு அதிகாரிகள் நெக்ஸஸ் கூட்டா இருக்காங்க. கூட்டுக்கொள்ள மத்திய மாநில அரசுகள் கூட்டுக்கொள்ள இவர்கள் ஒருத்தர் பணத்தோட சேரும், இனத்தோட சேரும், திருடனோட சேர்ந்திருக்காங்க மத்திய மாநில அதிகாரிகள். ஓகே, இல்ல ஆதாரங்கள் இல்லாம நம்ம அது போன்ற கடுமையான சொற்களை சொல்ல வேண்டாம். தற்போது தொலைபேசி வாயிலாக நம்மிடையே வழக்கறிஞர் திரு ராஜசேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த ஒரு வழக்கிலையும் கூட பல காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அப்படிங்கறத புரிந்து கொள்ள முடியுது. வணக்கம் திரு ராஜசேகர், நிகழ்ச்சிக்கு பங்கெடுத்ததற்கு நன்றி. இந்த ஒரு விஷயத்துல பார்க்கும்போது ஒரு பிரைமா ஃபேசி இருக்கிறது. சென்னையுடைய கார்பரேஷனோட சென்னையுடைய காவல்துறையோட கமிஷனர் மேல, அசிஸ்டன்ட் கமிஷனர் மேல அவங்களுடைய இது குறிப்பிடப்பட்டு இத்தனை லட்சம் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு பிரைமா ஃபேசி இருக்கு. குறைஞ்சபட்சம் அவர்களை சஸ்பென்ஷன்ல வைக்கணும், அவங்களோட தற்காலிகமாவது சஸ்பெண்ட் பண்ணி ஒரு விசாரணைக்கு உத்தரவிடணும்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. நியாயம் தானே? முதலாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நான்சென்ஸ் பை தி பீப்பிள். யாருன்னா எதிர்கட்சி, இந்த காங்கிரஸ்காரங்க, இவங்க எல்லாம் கோயபிள் மாதிரி ஒரு பொய்யை மாத்தி மாத்தி சொன்னா உண்மையாக நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்துல மெரிட் டிமெரிட் இருக்குது. ஆனா இந்த விஷயத்துல நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றத்தில் வழக்கை தூக்கி எறியப்பட்ட ஒரு வழக்கு ஒன்று. இரண்டாவது, இவங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு தக்காளி. இந்த காங்கிரஸ் திமுக காரணம் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை மெரிட்ல பேசணும். சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் பல ஜட்மெண்ட் இருக்குது. நியர் ஒன் பேப்பர் ஒன் டைரி மார்க்கிங். ஏங்க ஒரு குற்றவாளிங்க, ஒரு அக்யூஸ்ட் பண்றான், அவன் ஒரு டிஜிபிக்கு ஒரு கமிஷனர் காசு கொடுத்தாங்க. தமிழக மக்கள் முட்டாள் கிடையாதுங்க. அதாவது ஒரு சொல்றதுக்கு ஒரு பொய்ய சொல்றதுக்கு நீங்க சொல்றதுதான் நான் இப்ப முன்னாடி கேட்டேன். திரு ராஜசேகர் ஒரு நிமிஷம், திரு ராஜசேகர் ஒரே ஒரு நிமிஷம். நீங்க சொல்றதுதான் இப்ப நான் முன்னாடி கேட்டேன். இது மட்டுமே ஆதாரம் ஆகுமான்னு ஜெயின் ஹவாலால இருந்து பல கேசஸ்ல உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கு, நான் மறுக்கல. ஆனா உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயம் என்னன்னா இது மட்டுமே ஆதாரம் இல்லை, இது கூட சேர்ந்து கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் இருந்தா இதை சேர்த்துக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுதுன்னா விசாரிச்சாதானே மத்த எவிடன்ஸ் தெரியும். அப்படி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம், விசாரிக்க வேண்டியது மத்திய மாநில அரசுகள் கையில இருக்குது. இந்த வழக்கே கிடையாது, நீதிமன்றம் தூக்கி எறியப்பட்டு இந்த வழக்கு தூக்கி எறிஞ்சிருக்கா? ஏன்னா ஆமாங்க, ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது அப்ப இருந்த டிஜிபி அசோக் குமாரும்
அப்ப இருந்த ஜாயிண்ட் கமிஷனர் ஆபீசர் கன்ஸ்பயர் பண்ணி சிபிஐ வந்து அந்த பாலகிருஷ்ணன் இன்கம் டாக்ஸ் கமிஷனரை மிரட்டி நீ வந்து இந்த குட்கா ஒரு வடநாட்டுக்காரன் அவன் யார் சொல்றது கேட்பான், வடநாட்டு டிஜிபி சொல்றது கேட்பானா, தமிழ்நாட்டுல வேலை செய்யற போலீஸ் ஆபீசர் பேசுவானா? ஒரு டிஜிபி வந்து அவனுடைய ஆளு அந்த ஆர்ஆர் அமிச்சு இவங்க பேர்லாம் என்ட்ரி போட்டு கம்ப்யூட்டர்ல டைப் பண்ண, கம்ப்யூட்டர்ல எவன் பேர் வேணா போடலாங்க. நாளைக்கு அசோகாக்கு 10 லட்சம் கொடுத்தேன் தந்தி டிவில இதை பத்தி பேசுறதுக்கு நான் சொன்னா நீங்க நம்பிக்கலாம். ஒரு மூலவாட்டம் இந்த அரசியல்வாதிகளா பேச ஒரு பேர் ஒரு போஸ்ட் வந்து செப்டிங் போஸ்ட், அது ஒரு டிஜிட்டல் பிராண்ட் 2 டிஜிட்டல் பண்ணிக்கிற ஒரு கேரக்டர் 32 வருஷம் அவன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி இந்த நாட்டில் இருக்கான். நீங்க வந்து 2 ஆபீசரை வந்து அவங்க டிஃபமேஷன் ஃபைல் பண்ண போறாங்க. 2 பேரும் டிஃபமேஷன் அகைன்ஸ்ட் தி டைம்ஸ் ஆஃப் நோட்டீஸ் அனுப்புறாங்க, டிஃபமேஷன் போட போறாங்க, 1 கோடி ரூபாய் நஷ்டம் கேட்க போறாங்க. ஏன்னா இந்த கேள்வி வச்சுக்கங்க, நான் இப்ப சொல்றேன், நான் வழக்கறிஞர் கிடையாது அவங்களுக்கு. பட் ஆனா ஒரு விஷயத்துல சீப் பாலிடிக்ஸ் இல்ல நீங்க சொல்றது அப்படியே நடந்துச்சுன்னே ஏற்போம். இல்ல நீங்க சொல்றது உண்மை அப்படின்னா, இல்ல நீங்க சொல்றதா சரி அதுதான் நடந்திருக்கு அப்படின்னா, காவல்துறையுடைய ஆணையரே சென்னையுடைய கமிஷனரே ஏன் கடிதம் எழுதணும் ஹோம் செக்ரட்டரிக்கு? இது போன்ற பல காவல்துறை அதிகாரிகள் வந்து வாங்குறாங்க, இதுல வந்து விஷயம் இருக்குது, இதை வந்து விசாரிக்கணும்னு காவல்துறை கமிஷனரே ஏன் கடிதம் எழுதணும்? ஏங்க நீங்க வந்து டெய்லி ஒரு நியூஸ பொய்ய புரட்டுமா, அதாவது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு குடும்பமும் ஒரு ஆட்சியும் அப்ப இருக்கிற எதிர்கட்சியும் காங்கிரஸ்காரரும் சேர்ந்து டெய்லி ஒரு பொய்யும் புரட்டு கிளப்பி விடும் போது ஒரு நேர்மையான அதிகாரி தன்னுடைய இமேஜ் ரெப்புடேஷன் அட்டேக்னு வரும்போது இந்த காங்கிரஸ்காரங்க எவ்வளவு வழக்கு இருக்குது. இல்ல நான் கேக்குறது இதுல காங்கிரஸ் பத்தி திமுக இல்ல நான் கேக்குறது இதுல இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காமலே தான் ஜார்ஜ் அவர்கள் கடிதம் எழுதினாரா கமிஷனர் ஜார்ஜ்? ஏங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. ஜார்ஜ் அந்த கமிஷனர் என்ன பண்ணாருன்னா இத வந்து ஏதாவது தவறு இருந்தா விசாரிக்க சொல்றது தவறு கிடையாது. ஆனால் இப்ப விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் விங் தமிழ்நாடு ஆனா ஒரு 2 டிஜிபி 32 வருஷம் சர்வ் பண்ண 2 டிஜிபிய நீங்க ஒரு போலீஸோட முறையை கெடுக்கிற மாதிரி போய் அரசியல் லாபத்திற்காக சட்டமன்றத்தில் நின்று கேவலப்பட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டை. இந்த இந்திய வரலாற்றிலே இவ்வளவு கேவலம் யாருமே நடந்தது கிடையாது. இல்லங்க யாரா இருந்தாலும் இந்த நாட்டுடைய பிரதமரா இருந்தாலும் முதலமைச்சரா இருந்தாலும் எந்த அமைச்சரா இருந்தாலும் எவ்வளவு வருஷம் சர்வ் பண்ணவங்களா இருந்தாலும் புகார் வந்தா விசாரணைங்கிறதா நம்மளோட ப்ரொசீஜர். 1000 ஓட்டு வச்சிருக்காங்க ஒரு வருஷமா அரசியல்வாதிகள். இவன் முதுகுல 1000 ஓட்டு வச்சிருக்கான். இவன் யோகியமா இன்கம் டாக்ஸ் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ண சொல்லுங்க. எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் பப்ளிக் அவங்க பேர்ல எவ்வளவு சொத்துன்னு அரசியல்வாதிகள் எல்லாம் அயோக்கியங்க. திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள்ட்ட நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுடைய இறுதியான பார்வையை கேட்க விரும்புகிறேன். அதற்கு முன்னாடி சாமான்களின் பிரதிநிதியாக நம்மிடையே திரு அகிலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடைய பார்வையும் பெறணும்னு நினைக்கிறேன். திரு அகிலன், இந்த ஒரு விவகாரத்துல ஒரு விசாரணை அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது இது ஒரு ரொம்ப அடிப்படையான ஸ்டேஜ்ல இருக்கு, முகாந்திரங்கள் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு திரு ஷேக் தாவூத் அவர்கள் சொல்வது போல கருதுறீங்களா? உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? இல்லை, இப்போ ஏதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது துறை சார்ந்தவங்க வந்து பதில் சொல்ல வேண்டியது கடமை. எந்த ஒரு துறை இருந்தாலும் இப்போ பால்வளத்துறையிலேருந்து இப்போ பிரச்சனை இருக்குன்னா அந்த அமைச்சர் வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து இருக்குது கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு சார்ந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து பதில் சொல்லி ஆகணும். இவர் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டுக்கு வந்து விசாரணை வச்சே ஆகணும். இதுவே இந்த முன்னாள் முதல்வர் மறைஞ்ச முதல்வர் வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் கண்டிப்பாக இதுக்கான ஒரு சின்ன முகாந்திரம் இருந்தாலும் இவங்க பதவி நீக்க வந்து கண்டிப்பாக அவங்க பண்ணியிருப்பாங்க. அதுக்கான நடவடிக்கைலாம் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த போதைப் பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியோடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்கிறது கிடையாது. இதெல்லாம் பாருங்கள், இப்போ வரும்போது நான் ஆகிட்டு வந்தேன். நீங்கள் விழுப்புரம் கிடையாது, நீங்கள் சென்னை மட்டுமே என்னோட ஒரு சின்ன கருத்தை நான் பதிவு பண்ணி, எனவே சென்னை மட்டுமே நீங்கள் வந்து மையப்படுத்திங்க என்ன நினைக்கிறேன்னு. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க மதுரையிலேருந்து கொண்டுடுவாங்க. எல்லாம் தமிழ்நாடு முழுக்க மிக கடுமையாக இருக்குது, மிக கடுமையாக போதைப்பொருள் இருக்குது. இது சாதாரணமாக ஒரு பங்கரில் ஒரு குழந்தைங்க கடை கூட கொடுப்பாங்க இந்தமாரி போதைப்பொருள்லாம். இது எந்த ஒரு போதைப்பொருளும் சரி தான், மணல் கடத்தல் சாராய விற்கிறது எல்லாமே லாட்ரி சீட்லேருந்து இதுதான். ஒரு முழுமையான அரசியல்வாதிகள் இப்போ சொல்கிறாங்க, அண்ணன் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அண்ணன் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இவங்க ஓய்வு பெற்ற நீதிபதி வச்சு விசாரணை கமிஷன் வைக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதை வரவேற்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியில் மட்டும் கிடையாது,
நீங்கள் தொடர்ந்து அவங்க ஆட்சியில் இருந்ததே இருக்குது. இது வந்து கடுமையான ஒரு சட்டம் கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து இதை வந்து தடுக்க முடியும். இன்னொன்று என்னென்னா, அதிகாரிகள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இது சும்மா ஒரு சின்ன வழக்கு போட்டுட்டு இப்போ எப்படி தான் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது பிடிக்கிறாங்க, இது என்ன ஒரு வழக்கு, சாதாரண ஒரு சின்ன வழக்கில் போட்டுட்டு விட்டுடுறாங்க. அப்படி இல்லாமல் கடுமையான வழக்கு, குண்டர் சட்டத்தை விட கடுமையான ஒரு வழக்கு போட்டு இது வந்து இதை மாதிரி கடுமையான வழக்கு போட்டு இவங்க உள்ளார இருக்கிற மாதிரி சூழல் வந்தால் மட்டும்தான் இதுக்கான விடிவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ரைட், ஓகே, நன்றி திரு அகிலன், உங்களுடைய பார்வை பரிசீலித்ததற்கு. திரு அமெரிக்க நாராயணன் அவர்களுடைய இறுதியான பார்வை. அகிலன் சொன்னது சரி. இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் இருக்குன்றது அவர் இன்னைக்கு கூட வாங்கிட்டு வந்திருக்காரு. முந்தைய ஆட்சியிலும் இருந்ததுன்னு சொல்றாரு. அதுவும் யார் ஆட்சியில் இருந்தாலும் தவறு தானே. எனக்கு அதை பற்றி நான் எந்த ஆட்சியுமே இங்கே வந்து சரின்னு நான் சொல்ல வரல. இவன்றே நிரூபிக்கப்பட்டதில் இது நடந்திருக்கு. போலீஸுக்கு நிச்சயமாக தடுக்க வேண்டியவர்கள் போலீஸ் தான். சட்டம் போட்டப்புறம் சட்டம் போடுவது மட்டும்தான் ஒரு சட்டமன்றத்தோட வேலை. அதை நடைமுறைப்படுத்த வேண்டியதும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் செய்யணும். சட்டம் வந்தப்புறம் அதிகாரிகள்கிட்ட அமைச்சர்கள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லா இடத்துலையும் நிச்சயமாக இருக்கிறதுன்னு தெரிய போது அதை தடுக்க வேண்டிய முதல் பொறுப்பு அதிகாரிகளுக்கும் உண்டு, போலீஸுக்கும் உண்டு. அதை செய்யாத தவறிட்டாங்கன்றதுல இதில் எந்த விதமான இல்லை. அதுக்கு வந்து ஒன்றும் சாட்சியங்களை வச்சு விசாரிக்கணுன்றதில்லை. இதுக்கான இதை சேர்ந்து இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ் அதிகாரிகள் வந்து வேலை செய்யாமல் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அது அமைச்சர்கள் பக்கம் போயிருக்கு. அதனால் இது ஒன்று வந்து இதை விட ஒன்றும் ப்ரூஃப் வேணும். சொல்லியிருக்காங்க, நடந்திருக்கு. ஸோ விசாரணை கூட செய்ய மாட்டேன் என்பது அவர்கள் என்ன மடியில கனம் இருக்கிறதால வழியில பயம் இருக்கிறதால வைக்க மாட்டாங்க. திரு ஷேக் தாவூத் அவர்களுடைய இறுதியான பார்வையை பெற விரும்புகிறேன். இதே போன்ற வருமான வரித்துறை ரெய்டில் தலைமைச் செயலர் திரு ராமமோகன் ராவ் அவர்கள் சிக்கினப்போ அவர் ஒரு சஸ்பென்ஷன்ல வைக்கப்பட்டார், ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது போன்ற ஒரு குறைந்தபட்ச நடவடிக்கை கூட இந்த விஷயங்கள்ல இல்லையேன்னு எதிர்க்கட்சிகள் கேட்கிறாங்க. இல்லை, அதாவது வந்து அவர் மேல எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு பழையபடி அவர் பதவியில் வந்துட்டாரு. நீங்க அதை பார்க்க ஒரு சஸ்பென்ஷன் பண்ணோம்ல. இல்ல அந்த முகாந்திரம் இருக்குன்னு வச்சுதானே பண்ணோம். இதுலயும் பண்ணுவோம். நீங்க சொல்றது போல 90 நாட்களுக்கு நடவடிக்கை இல்ல நீங்க அதுல நீங்க தெளிவா இருக்கீங்க. இப்ப இவர் மேல இருக்குங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா அவர் வீட்டுல அவருடைய அலுவலகத்துல எடுத்து அது எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, எந்த இதுவும் இல்லாம அவர் அதோட முடிச்சிட்டீங்க. இப்ப இவர் மேலையும் இதே மாதிரி இப்படி நீங்க சொல்ற ஆளுங்க மேலையெல்லாம் யாரை வேண்டாலும் நீங்க கையை காட்டுவீங்க. யார் வீட்லயாவது டைரி எடுத்து அதுல எழுதி இருக்கு, அதனால அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க? இல்ல, ஏன் அவங்க யாருமே இல்லையே அவர் மேல எதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கப்பட்டது? ஏன் அவர் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கப்பட்டார்? அந்த கொஞ்ச காலத்துக்கு அவர் மேல அந்த பிரச்சனை இருக்குங்கிறதுனால அந்த நேரத்துக்கு நிப்பாட்டி இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்ப இந்த கொஞ்ச காலத்துக்கு இவங்க மேல இவர் மேல எந்த இதுக்குமே இல்லையே. இவர் மேல என்ன குற்றச்சாட்டு இருக்கு? அவர்கள் மேல டைரியில எழுதி இருந்தது அவர்கள் மேல ஒரு எஃப்ஐஆர் இருக்கா? அல்ல அதே போல அதனாலதான் அதை வந்து முன்னுதாரணம். அது தவறாக நடந்திருக்கலாம், அது கூட தவறாக இருந்திருக்கலாம். அதனாலதான் இப்ப அது வேணாங்கிறாங்க. அது தவறாக இருந்திருக்கலாம், அதனாலதான் இப்ப இது வேணாங்கிறாங்க. என்ன காரணம்னா, யார வேண்டாலும் எப்படிப்பட்ட நிலையிலையும் யார் வீட்லயும் ரைடு பண்ணி ஒரு பேப்பர் இருந்தது அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க, அதுக்கு விசாரணை வைங்கன்னா இது என்ன அர்த்தம்? முழுமையாக அந்த துறை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக விசாரிக்கணும். விசாரிச்சு அதனுடைய ஆவணங்கள் முழுமையாக இருந்தால் மாத்திரம்தான் அது சம்பந்தமானவங்களை நீங்க சஸ்பெண்ட் பண்ணலாம், விசாரிக்கலாம், எதுவும் பண்ணலாம். அது இல்லாம எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லிட்டு பெரிய பதவிகளில் இருப்பவங்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க எல்லாரும் மேலேயும் குற்றச்சாட்டை சொல்றது, விசாரிக்கணும். மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித்தலைவர் அம்மாவை பத்தி அருமை சகோதரர் சொன்னாரு. அப்படியே இருந்திருந்தாலும் அவங்க விசாரிச்சிருப்பாங்க. விசாரிச்சு தவறு இருந்தாதான் நீக்கி இருப்பாங்க, இல்லைன்னா நீக்கி இருக்க மாட்டாங்க. மத்திய மாநில அரசுகள் தெரிந்தும் கூட நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. அது நடவடிக்கை நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிற நேரங்களே, இந்த வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ஆவணங்கள் என்பது வருமான வரித்துறையுடைய ஒரு ரெய்டு மூலமாக வெளிவந்திருக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம பேசியது போல ஜெயின் டைரி, ஹவாலா டைரி போன்ற ஒரு வகையில இப்போ இந்த குட்கா டைரி வெளிவந்திருக்கிறது. இந்த விஷயமும் அந்த பிரச்சனைகளை போல நீதிமன்றம் என்ன மாதிரியான பார்வை எடுக்க போகிறது? இந்த ஒரு விஷயம் மட்டுமே ஆதாரம் ஆகுமா? இதற்கு மேலும் பல ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்படுமா? இங்கு இருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களும் குறிப்பிட்டது போல வருமான வரித்துறை இந்த வழக்கை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லுமா? இது வந்து மற்ற இடி போன்ற விஷயங்களுக்கு செல்லக்கூடிய வழக்காக இருக்கிறதா? இதுல அடுத்த கட்ட விசாரணை என்னவாக இருக்க போகிறது? தமிழக அரசாங்கம் குறைந்தபட்சம் எதிர்க்கட்சிகள் கேட்பது போல ஒரு விசாரணை கமிஷனை வந்து முன்வைக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அமைச்சர் விளக்கம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அனைத்தையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. தற்போது ஒரு ஆவணம் வெளியாகி இருக்கிறது. இது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் தான் அது வந்து ஒரு முழுமையான ஆதாரமாக மாறும் என்பதை பார்க்க முடிகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.